திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தென்வடல் காகிதப்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் பார்த்திபன். 12வது வார்டு அதிமுக செயலாளராக உள்ளார். இவரது மனைவி சத்யா முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர். இவர்களது மகன் 38 வயது ஜெயநாராயணன் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு நந்தினி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மன்னார்குடி பந்தலடி சார்பதிவாளர் அலுவலகம் அருகே நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் நண்பர்களுடன் ஜெயநாராயணன் மது அருந்தியுள்ளார். அப்போது அந்த பகுதியில் மேலும் 2 பேர் மது அருந்தியுள்ளனர். அவர்களை பார்த்து ஜெயநாராயணன் நல்லா இருக்கீங்களா என நலம் விசாரித்துள்ளார். முன்பின் பழக்கமில்லாத அவர்கள் நல்லா இருக்கோம் என கூறியுள்ளனர். போதை தலைக்கேறியதும் அவர்கள் ஜெயநாராயணனிடம் மீண்டும் வந்து தங்களை நலம் விசாரிக்க நீ யார் என கேட்டுள்ளனர். இதனால் ஜெயநாராயணன் தரப்பினருக்கும் அவர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது கைகலப்பாக மாறி இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. தகராறு முடிந்து ஜெயநாராயணன் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். பால் டெப்போ அருகே சென்றபோது தகராறில் ஈடுபட்ட இருவரும் பைக்கில் பின்தொடர்ந்து வந்து கட்டையால் ஜெயநாராயணனை பின்பக்க தலையில் தாக்கியுள்ளனர். இதில் கீழே சுருண்டு விழுந்தவர் மீது கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜெயநாராயணனை பார்த்து மன்னார்குடி நகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் படுகாயமடைந்த ஜெயநாராயணனை சிகிச்சைக்காக மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஜெயநாராயணன் உயிரிழந்தார். மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். சந்தேகத்தின் பேரில் நெடுவாக்கோட்டை பீர் முகமது, அரிசிக்கடை தெருவைச் சேர்ந்த நம்பிராஜன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மது அருந்தும் போது ஜெயநாராயணன் தங்களை கேலி செய்யும் வகையில் பேசியதாகவும் இதனால் தகராறு ஏற்பட்டு பின்னர் கோபம் தலைக்கேறி கொலை செய்ததாக கூறியுள்ளனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு வேறு ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா, கொலையில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா எனவும் விசாரித்து வருகின்றனர். மன்னார்குடியில் அதிமுக பிரமுகரின் மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.